வணக்கம், நான் உங்கள் அண்ணா டி விஜயன். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வாத்தியார். ராஜ்கிரண், கார்த்தி, சத்யராஜ், ஆனந்த் பாபு, பாபி சிம்ஹா உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். பொங்கலுக்கு இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த படம் ராஜ்கிரண் ஒரு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எம்ஜிஆருடைய வழித்தோன்றல் மாதிரியே அவருடைய வாழ்க்கை முறையும் இருக்குது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் 1987 அவர் இறந்து போறாரு. இறந்து போன அதே நேரத்தில் தன்னுடைய பேரன் கார்த்திக் பிறக்கிறாரு. அதே அடையாளங்களோட அவர் பிறக்கிறாரு. அதனால தன்னுடைய பேரனையும் எம்ஜிஆருடைய அந்த நல்ல குணங்களோட அவரை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படி வளர்க்குறாரு. வளர்ந்த பிறகு அவருடைய நிலைப்பாடுகள் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கதை. எம்ஜிஆர் மாதிரி அவருடைய வாழ்க்கை முறை இருந்துச்சா இல்லை அப்படிங்கிறது கதை. ஆனால் கதையில் எம்ஜிஆர் மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இல்லை. அவர் நம்பியார் மாதிரி அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜ்கிரண் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு கார்த்திகனுடைய நிலைமை என்ன, கார்த்திக் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாரு எப்படி அப்படிங்கிறது இந்த படத்தை ஒரு சுவாரஸ்யமாக சொல்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் பிற்பகுதியில் எம்ஜிஆருடைய வேடங்கள் தரித்து கார்த்திக் நடிச்சிருந்தாலும் ஆனந்த் பாபுவுக்கு தான் எம்ஜிஆருடைய வேஷம் மிகவும் பொருத்தமாக இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் ஆனந்த் பாபுனுடைய அந்த உயரத்தில் தான் இருப்பார். அந்த அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சத்யராஜை எம்ஜிஆராலாம் நம்ம வேடமிட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் சத்யராஜ் தெற்றுப்பல் வச்சுட்டு ஒரு பல்லாண்டு மாதிரி ஒரு பல்ல வச்சுக்கிட்டு ஒரு வில்லத்தனமாக பண்ணுறாரு. அது அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஆனந்த் பாபுனுடைய கெட்டப்பு, அவருடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏதோ நட்சத்திர பட்டாளங்கள் வேணுங்கிறதுக்காக சத்யராஜை நினைச்சது மாதிரி தெரியுது. என்னை பொறுத்தவரையிலையும் ஆனந்த பாபுவே இந்த கதைக்கு போதுமானதாக நாம் நினைக்கிறோம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு துணை கதாபாத்திரங்கள் தான். அதில் ஜிஎன் சுந்தருடைய நடிப்பு, நேர்கள் ரவி, பாபி சிம்ஹாலாம் இதில் நடிச்சிருக்கிறாரு. பிஎல் தேனப்பன் கார்த்தியுடைய அப்பா வர்றாரு. இந்த மாதிரி நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் ஒரு இந்த படத்தை இந்த கதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நலன் குமாரசாமி இயக்குனர் தான் நம்ம கேட்கணும். அதுக்கு பொருத்தமான நடிகராக கார்த்திகை இவர் எப்படி அதை செலக்ட் பண்ணாரு அப்படின்றதும் ஒரு கேள்வி எழுது. நாங்கள் என்ன எதிர்பார்த்து படம் பார்க்க போனோம்னு சொன்னால், இறந்துவிட்ட அந்த மிகப்பெரிய ஒரு கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் எல்லாரையுமே வசீகரித்த ஒரு கலைஞர், ஒரு நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், இப்படிலாம் போற்றப்பட்ட ஒருத்தர். அந்த வேடம் விட்டு நிறைய பேர்கள் இன்னைக்கு மேடை நாடகங்கள்ல, பாட்டு கச்சேரிகள்ல மேடை கலைஞர்களாக இன்னைக்கு வர்றாங்க. எல்லா நட்சத்திரத்தையும் சுமந்து அவங்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சு நான் பார்க்க போனேன். ஆனால் அது நேர் மாறா வேறு விதமான காலத்தில் தான் இந்த படம் பயணிக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆரை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு எம்ஜிஆரை இவங்க ஏதோ ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்களோ, எம்ஜிஆரை தேவையில்லாமல் தொட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அது இல்லாமல் தேவையில்லாத வேற எம்ஜிஆரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும், அவரை சிறப்பாக சொல்லணும், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட சொல்லலாம். அவருடைய வாழ்வியலை சொல்லியிருக்கலாம். அப்படி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த கதாபாத்திரத்தில் கார்த்திக் நடிச்சிருந்தாரு, துணை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ரசிகனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது தவிர்த்து வேற மாதிரியான கதைக்காலங்களில் பயணிக்கிறதுனால இந்த படம் நெஞ்சுக்கு நிறைவா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். எம்ஜிஆர் தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு எடுத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பழைய படங்களில் கார்த்திக் நடித்த அந்த கதாபாத்திரங்கள்லாம் நினைவுக்கு வருகிறது. ஏன்னா அவருடைய ஸ்டைலிஷ் என்ன அப்படின்னு நம்ம
பருத்தி வீரங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்படிதான் நம்மளுடைய பார்வை போற அவர் மேலே இருக்கும். ஸோ அதனால இப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேவையில்லாமல் தொட்டு ஒரு சங்கடப்பட்டுட்டாரு அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் இந்த படத்தால் பார்க்கலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சன சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.